சுரங்கல சார் கொத்திருக்கு நம்பர் அழிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இருங்க சாருக்கு லொகேஷன் போட்டா எடுத்து அனுப்பிவிடுறோம். உணவு தானியங்களை ஏற்றிக்கொண்டு போகும் ஒரு லாரியை வழிமறித்துக் கொண்டு அதை ஆய்வு செய்தார் டிவிகேயின் வைகுண்டம் எம்எல்ஏ திரு சரவணன் அவர்கள். எம்எல்ஏக்களின் பேரம் தொடர்பாக இவரை கொலை முயற்சி நடந்த சம்பவங்கள் கூட நாம் பரபரப்பாக பார்த்தது உண்டு. இதோ பாருங்க, உண்மை, நீதி, நேர்மை, சட்டம், கோர்ட்டு, விசாரணைன்னு போன இந்த திமுக ஆளுங்களை இந்த ஜென்மத்திலும் இல்ல, எந்த ஜென்மத்திலும் இவங்களை ஜெயிலையும் பட முடியாது, இவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாது. செந்தில் பாலாஜிக்கு கூட முன்ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சட்டம் படிச்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் கூக்குரலிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுத்து அவங்களை இன்னைக்கு வெளியே விடலையா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க கோர்ட்டு இல்ல, இந்த இந்தியாவையே மொத்தமா விலைக்கு வாங்கக்கூடிய பணம் அவங்க கிட்ட இருக்கு. இவங்க விஷயத்துல அம்மா ஜெயலலிதா அவங்களோட முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அவங்கள தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடணும். நடக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் அம்மா பண்ணினாங்க. ஞாபகம் இல்ல? அந்த கதையெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? அந்த மாதிரி அதிரடி நடவடிக்கை எடுத்து அவங்கள முதல்ல கைது பண்ணி உள்ள போடுங்க. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் எப்பயாவது வெளியே வந்தா எதுவுமே யோசிக்க கூடாது. அவனை பார்க்கற அதே இடத்துல அவனை கொத்தோட தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கணும். வர்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் துணிச்சல். பணியவில்லை என்பதற்காக இந்த எம்எல்ஏ சரவணனியை சாகடிக்க பார்த்த இந்த தீய சக்திகளுக்கு நாளைக்கு தலைவர் சிஎம் விஜய் அவர்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு மேலும் இந்த தீய சக்திகளை நம்பி அவர்களுக்கு விரும்பி ஓட்டு போடும் மக்கள் இந்த தமிழகத்தில் யாராவது இருந்தால் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், இல்லை அவர்கள் ஊரை ஏமாற்றி பிழைக்கும் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள். இனிமே வரப்போகும் தேர்தல்களில் எந்த தேர்தலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களின் ஓட்டு மட்டும்தான் இந்த தீய சக்திகளுக்கு விழும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தீயவர்கள் இன்னும் நம் தமிழகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அவர்களின் ஓட்டு எண்ணிக்கையை வைத்தே நாம் கண்டுபிடித்து விட முடியும். ஏன்னா இந்த திருடுறவனும் கொள்ளையடிக்கிறவனும் கொலை பண்றவனும் இந்த ஊரை ஏமாத்தி பிழைக்கிறவனும் இந்த தீய சக்திங்களுக்கு தவிர வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த தீய சக்திங்களுக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டே இன்னும் எவ்வளவு கொலைகாரங்க இந்த ஊரை ஏமாத்தி பழைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது அந்த மொத்த லிஸ்டையே வச்சு நம்ம கணக்கு போட்டுடலாம். நம்ம தமிழ்நாட்டுல ஊரை ஏமாத்தி பழைக்கிறவங்களுடைய கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது அந்த எண்ணிக்கையோட கணக்கெடுப்புக்காக நம்ம ஊரை தேடி போய் அலைஞ்சு போகணுன்ற அவசியமே இல்லை. இப்ப இந்த இடைத்தேர்தலில் அந்த தீய சக்திங்களுக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்றது பார்த்த அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த எண்ணிக்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த.